படம் இந்நேரத்துக்கு ரிலீஸ் ஆகிருக்கும். நம்ம ரிவ்யூன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டால் எவனும் கண்டுக்க கூட மாட்டான். சரி எல்லாரும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்துச்சு. ஆனால் படமே போஸ்ட்போன் ஆகும் அப்படின்லாம் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்கிறது நான் அவங்க ஆண்டோ. இந்த சென்சார் போர்டுங்கிற விஷயம் ஒரு படத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய மேட்ரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது உண்மையாகவே எனக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. சென்சார் போர்டுங்கிறது என்ன, படம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்தோம்னா, இப்போ இந்த படம் இந்த மாதிரி ஒரு இஷ்யூவில் மாட்டி இருக்குது அப்படின்னு உடனே தான் எல்லா டேரக்டர்ஸும் வெளியே வராங்க. ஆமாம், என் படத்துக்கு கூட ஒரு 30 கட்டு இருந்துச்சு, என் படத்துக்கு 40 கட்ஸ் இருந்துச்சு. சென்சார் போர்டில் இந்த மாதிரி நம்ம இன்டென்ஷனலாக ஒரு விஷயம் பண்ணலை அப்படின்னாலும் ஆக்சிடெண்ட்டாக படத்தில் இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் அமைஞ்சிச்சுன்னா அதை கம்பல்சரியாக கட் பண்ணணும், சென்சார் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அங்கே கொண்டு வராங்க அப்படிங்கிறதுலாம் இப்போ வெளியே வருது. ஸோ கெட்டதுலேயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி என்னதான் இந்த படம் போஸ்ட்பாண்ட் ஆச்சு அப்படின்னாலும் இந்த சென்சார் போர்டுனால் பாதிக்கப்பட்ட சில ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ்லாம் இப்போ தான் அவங்களும் வெளியே இதை பற்றிலாம் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சரி விடுங்க, நம்ம மெயினாக இந்த படத்தை பற்றி பேச வரல, வேறு ஒரு படத்துக்குன்னு வந்திருக்கோம். அந்த படத்தை பற்றி பேசிட்டு போயிடலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பராசக்தி படத்தை தான் பார்க்க போகிறோம். படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த 1960s நடந்த மாதிரி பார்த்ததுலாம் அப்படியே ரொம்ப ரிலேயபிளாக இருந்துச்சு. ஆக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க, டயலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக ஒரு சீனை சொல்லணும் அப்படின்னா, அந்த கோர்ட் சீன்லலாம் சிவாஜி கையை வச்சுட்டு பேச ஆரம்பித்த உடனே ஒரு 10 நிமிஷத்துக்கு விடாமல் செந்தமிழில் ஒரு டைலாக் பேசுவார் பாருங்க, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். புரியுது, மொக்க ஜோக் தான், பட் இருந்தாலும் ஜோக்ஸ் அப்பார்ட் அதையுமே தாண்டி பராசக்தி படம் ரிலேட்டடாக இப்போ என்னுடைய யூடியூப் ஃபீட்ஸில் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் பழைய பராசக்தியோடைய சீன்ஸும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம எல்லாருக்குமே இந்த கோர்ட் சீன்ஸ்லாம் தெரியும். ஆனால் அதை தாண்டி அந்த படத்தில் இருக்க மீதி 2-3 கிளிப்புமே பார்க்குறப்போ சிவாஜி அப்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கதையும் ரொம்ப நல்லா இருக்குது, டைலாக்ஸும் சூப்பராக இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒருவேளை உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா யூடியூப்பில் ஃபுல் மூவி இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை, சீன்ஸ் எல்லாம் இருக்குது, கண்டிப்பாக போய் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் அதை ஷேர் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் கம்மிங் டு த பாயிண்ட். ஒரு வழியாக இந்த படமும் ஆக்சுவலாக சென்சார் போர்டில் மாட்டி இதுவும் ரிலீஸ் ஆகாது, டேட் தள்ளி போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ கரெக்டாக சொன்ன டேட்டுக்கே ரிலீஸ் ஆனதுங்கிறது கொஞ்சம் பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் இருந்தாங்க. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு படம் எப்படி இருக்குது, நான் பார்க்குறப்போ இதை என்ன ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை சுற்றி இப்போ என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பேசலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணுன்னா இதுக்கு எனக்கு ரிவ்யூ போடுற ஐடியாவே இல்லை. படம் சூப்பராக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் போடுவோம், கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சுன்னா நான் அதுக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை தாண்டி இந்த படத்தை சுற்றி ஒரு டாக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குதுல்ல, அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது ரிலேட்டடாக நம்ம ஒரு வீடியோ போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுனதுனால தான் இன்றைக்கி கிளம்பி வந்திருக்கேன். ஓகே, படத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸ்ட் அண்ட் க்ரூலேருந்து போகலாம். எஸ்கேவுடைய ரோல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா நான் அமரன்லேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எஸ்கேவுடைய அந்த கிராஃபுங்கிறது மாவீரனுக்கு முன் மாவீரனுக்கு பின்னுங்கிற மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். அங்கே பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் ஒரு படத்தை சூஸ் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறமா அவருடைய ஆக்டிங் ஸ்கில்லு, அவருடைய கேரக்டருடைய ஆர்க்குன்னு எல்லாமே கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த படத்தையும் அந்த செழியனுங்கிற கேரக்டரை பார்க்குறப்போ கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக நல்லா அவருக்கு ரொம்ப ஆப்டாக சூட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்தது ஸ்ரீலீலா. ஆக்சுவலாக இவங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, கொஞ்சம் குட் லுக்கிங்காக இருப்பாங்கன்றதுக்காகவே அங்கே ஃபஸ்ட்டு தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து தானே இவங்க வந்திருக்காங்க. அங்கே இருக்க டேரக்டர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் இவங்க சாங்ஸுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கிற ஒரு ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க. ஆனால் அதை தாண்டி இந்த பராசக்தி படத்தில் பார்க்குறப்போ தமிழுக்கு ஃபஸ்ட்டு டெபியூவாக வந்திருக்குறாங்க. கொஞ்சம் அந்த டான்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் நல்ல ரோலாகவே பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் டப்பிங் ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு அதர் லாங்குவேஜ்லேருந்து தமிழ் அவங்களே டப் பண்ணி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயந்தான்.
ஒரு நல்ல ரோல், அதுக்கு ரொம்ப டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க சைட்லேருந்து பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது அதர்வா. இந்த அதர்வா கேரக்டரை பற்றி பேசுகிறப்ப தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா பராசக்தி படம் வந்து ஒரு வேளை ஃப்ளாப் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மீம்ஸ்லலாம் எப்படி கன்வே பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, டிக்யூ ரிஜெக்ட் பண்ண ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக ஒரு லிஸ்ட்டு ஒன்று போட ஆரம்பித்தாங்க. தக் லைஃப்பில் ஆரம்பித்து இன்னும் 2 படம், அதுக்கப்புறமா இந்த பராசக்தியில் இருந்த அதர்வாவுடைய ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக டிக்யூவுமே வந்து நம்ம ஊரில் நல்ல நல்ல ரோல்ஸ் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னாலும், அவருமே வந்து கொஞ்சம் ஃப்ளாப் படங்கள்லாம் வந்து கொடுத்துருக்குறாரு. எனக்கு பர்சனலாக மோஸ்ட் ஆஃப் த படங்கள் வந்து அவரது பிடிக்கும், எக்ஸப்ட் கிங் ஆஃப் கோத்தாவை தவிர. அந்த மாதிரி இவர் வந்து இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, அதனால் இந்த படமும் ஃப்ளாப் ஆயிருங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. பட்டு படத்தை தாண்டி இந்த ரோல் வந்து எனக்கு தெரிஞ்சு துல்கர் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அதர்வாவுடைய ரோல் எனக்கு கேரக்டராகவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே சமயம் அதர்வாவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இந்த படத்தில் வந்து இவருடைய ரோலை பற்றி கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி பேசுகிறப்போ, ஆடியோ லான்ச்சில் மற்ற ஃபங்க்ஷன்லலாம் வந்து சொல்கிறப்போ, அதர்வாவுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வந்து ரொம்ப சார்மிங்காகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குங்கிற மாதிரியான அந்த கீவேர்ட்ஸை தான் எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையாலே அதை ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்டு ஒரு சில காம்போலாம் வந்து நம்ம படத்தில் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் அந்த படம் வந்து நல்லா இருந்துச்சு, அவங்க 2 பேருடைய கேரக்டர் வந்து சிங்க் ஆகிடுச்சு அப்படின்னா, அது வந்து நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆயிரும். அப்படி பார்க்குறப்போ எஸ்கேவும் அதர்வாவும் அண்ணன் தம்பியாக நடிக்கிறாங்கன்றப்போ கொஞ்சம் ஒட்டாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படி ஃபீல் ஆச்சுன்னு எனக்கு தெரியல படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே, இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி கேரக்டர் வந்து நல்லா தான் இந்த படத்தில் ஒர்க் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஜெயம் ரவி, சாரி ரவி மோகன். நெகட்டிவ் ஷேட்ஸில் வந்து அவர் படத்துலேயே வந்து நிறைய கேரக்டர்ஸ் அவர் பண்ணியிருந்தாலும், ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வில்லனா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஃபஸ்ட்டு அவருடைய பர்ஃபார்மன்ஸில் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு அவருடைய ரோலை ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருந்தார். அப்படின்னாலும் ரைட்டிங்காக ஒரு வில்லனுக்கான ப்ராப்பர் பேக் ஸ்டோரி வந்து அவர்கிட்ட இல்லை. ப்ளஸ் அதனாலேயே வந்து அவருடைய ப்ரெசன்ஸ்லாம் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்போ நல்லா இருந்தாலும் அவ்வளோ ஒரு டெரிஃபிக்கான வில்லன் ரோல் மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆச்சு. அதுவும் டில் கிளைமேக்ஸ் வரைக்குமே அப்படி தான் இருந்துச்சு. சரி, கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றிலாம் வந்து பேசி முடிச்சாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து படத்துடைய ஒன்லைனை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு 1950s காலகட்டத்தில் இருக்கிற ஒரு காலேஜ் குரூப் வந்து இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக போராட ஆரம்பித்து, அவங்களுக்கு எதிராக இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து இந்த இந்திக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுங்கள்லாம் வந்து அந்த கேங்குக்கு வந்து எதிராக இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் நடக்கிற அந்த கிளாஷை பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த படமும் வந்து இருக்குது. இப்போது இந்த படம் வந்து ஆக்சுவலாக நம்ம ஊரில் நடந்த மொழி போரை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். அவங்களுக்கு ட்ரிபியூட்டாக அந்த படம் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசியிருக்கிறாங்க. ஆனால் இந்த படம் வந்து ரியாலிட்டியில் நடந்த சில விஷயங்களெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபிக்ஷனலாக நிறைய விஷயம் ஆட் பண்ணுறப்போ என்னாச்சுன்னா, அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனாலேயே சில ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்து பிடிக்கல. ஜென்யூனாக ஹேட் பண்ணுறவங்க இதை தான் ரீசனாக சொன்னாங்க. இது அக்செப்டபுளாகவும் இருந்துச்சு. ஏன்னா இதே மாதிரி ஒரு இஷ்யூ வந்து PS 1 and 2க்குமே வந்துச்சு மணிரத்னம் டைரக்ட் பண்ணுறப்போ. ஏன்னா நாவலில் வந்த மாதிரி இந்த படம் இல்லை, மணிரத்னம் வந்து நிறைய இதை மாற்றி எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொன்னியின் செல்வன் ரீட் பண்ண ரீடர்ஸ்லாம் வந்து அவருக்கு அகேன்ஸ்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. சின்ஸ் அது ஒரு நாவல், அதுவும் கிரியேட்டருடைய ஃப்ரீடம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து மன்னிச்சு விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் விட்டுட்டாலும், இது உண்மையாலே ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு விஷயம். அதுலேயும் சில இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸை வந்து ரியல் டைமில் இருக்க கேரக்டர்ஸை இந்த படத்தில் ரெஃபரன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ உண்மையாகவே நடந்ததையே அப்படியே வந்து காமிச்சிருந்தாலும் நல்லா இருக்குமே, ஏன் அதில் இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம்தான் வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்காமல் போச்சு. அது ஒரு நியாயமான கோவம் தான்.
இது அந்த டைரக்டர் சுதா கோங்கராங்கிறவங்க வந்து இன்டென்ஷனலாக பண்ணாங்களா, இல்லை படத்துக்கு இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணி இதை ஒரு கமர்ஷியலாக கொண்டு போகணும், ஒரு பேன் இண்டியன் மூவியாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. சூரிய போட்டு அதுக்கப்புறமா இறுதி சுற்று மாதிரியான படம்லாம் கூட ஒரு 2 பேரோட ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் ஃபிக்ஷனலான கேரக்டர்ஸு அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு எடுத்த ஒரு படம் தான் அது. ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த மேஜிக் வந்து இந்த பராசக்தியில் மிஸ் ஆகிடுச்சு. அதுவும் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த படத்தை கொண்டு போயிருக்கணும். அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுனால தான் அந்த படத்துக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது. அதையும் தாண்டி நான் அந்த படத்தில் ஒரு மைனஸாக பார்க்குற விஷயம் வந்து என்னென்னா லவ் ட்ராக் தான். அதாவது ஹீரோனோட ரோலுங்கிறதுமே வந்து இந்த கதையில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ரோல் அப்படின்னு வச்சுக்கணுன்னா கூட இந்த ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் நடக்கிற அந்த லவ் சீன்ஸ்லாம் வந்து வேகமாக போயிட்டுருக்க ஸ்க்ரீன் பிளேயில் திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் வந்து நிற்கிது. அது படத்துடைய ஃப்ளோவே வந்து கெடுத்துது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல வந்து ஜிவியை பற்றி பேசி ஆகணும். அட்லீஸ்ட் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுக்கப்புறமா பாட்டெல்லாம் வந்து என்ன தான் அந்த மாதிரி லவ் போர்ஷன்ஸ்லாம் வந்து இந்த படத்துக்கு கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கராக அமைஞ்சால் கூட அங்கே மியூசிக்கு சாங்ஸ் எல்லாம் போட்டு அதை ஃபில் பண்ணி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற எலிவேஷன் சீன்ஸ்லேருந்து எமோஷ்னல் சீன்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அவர் போட்டிருந்த பிஜிஎம்ஸ் அந்த ஆல்பம்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருந்துச்சு. 100th ஆல்பம் வந்து ஜிவிக்கு ஒரு நல்ல ஆல்பமாகவே அமைஞ்சிருக்கு. மியூசிக்லலாம் வந்து ஜிவியை குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆக்டிங் தான் வந்து நிறைய பேர் நிறைய கிரிட்டிசிசம் சொல்லிகிட்ருக்காங்க. பட் இருந்தாலும் அவரும் கண்டினியூஸாக படம் நடிச்சிட்டே இருக்கார். எனக்கு அதை பற்றி பெருசாக ஒன்றும் கமெண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் சில பேர் வந்து ஒரு வேளை ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆகலை, நான் அந்த படம் பார்க்கணுன்னு ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ அது போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற காண்டிலே வந்து இந்த படத்தை வந்து நிறைய பேர் கண்மூடித்தனமாக அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க, இக்னோர் பண்ணிடுறாங்க. சரி, அந்த படத்தை வந்து பார்க்குறது பார்க்காததுங்கிறது ஒவ்வொருத்தருடைய விஷயம். ஆனால் சில பேர் வந்து வேணும்னே நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏட்டர்ஸ் அந்த குரூப்லேருந்து இதை அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக படம் ரொம்ப நல்லா இருக்குது, அதை தாண்டி அதுக்கு அகெயின்ஸ்டாக இந்த மாதிரி சில இஷ்யூஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறப்போ ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் நீ எப்படின்னா போ, எனக்கு படம் பிடிச்சிருக்கு நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஆனால் சின்ஸ் இந்த படமே ஒரு ஆவரேஜான படமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்படி இதை சுற்றி நடக்கிற சொசைட்டியில் நடக்கிற இந்த விஷயம்லாம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் அந்த படத்தோடைய டீம் வந்து ஆடியன்ஸை புல் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு ஸ்ட்ரகிள் படுறாங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த படத்தில் இருக்கிற சில கேமியோஸ் நான் வந்து ஃபஸ்ட் டேவே பார்த்துட்டேன் அப்படிங்கிறதுனால சாரி ஃபார் தி இன்ட்ரப்ட், எங்கே விட்டேன், நான் வந்து படத்தை ஃபஸ்ட் டேவே பார்த்துட்டேன் அப்படிங்கிற ரீசன்னால் அந்த படத்தில் இருக்க சில கேமியோஸ்லாம் வந்து யார் யாருன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலாக ரீஜனலில் இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்துமே வந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்துமே ஒவ்வொரு கேரக்டர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அந்த மூவி டீமே வந்து ரிவீல் பண்ணி அதை ஒரு ப்ரொமோஷனாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற லெவலுக்கு கொஞ்சம் அதோடைய ரிவ்யூஸ்லாம் மோசமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோதான். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்கிறப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான வாட்ச், ஒரு தடவை பார்க்கலாம். ஆனால் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது என்னென்னா மாவீரன் அமரனுக்கு அப்புறம்லாம் வந்து மദ്രാசி கூட கொஞ்சம் ஆவரேஜான ஒரு படமாக இருக்குது அப்படின்னாலும் அவருடைய கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கான நிறைய ஸ்கோப்பெல்லாம் இருந்து டக்குன்னு இந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வாங்குகிற படம் பார்க்குறப்போ எஸ்கே வந்து அடுத்த படம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஜஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, இதோட இந்த வீடியோவோட கண்டென்ட்டு முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.